Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையன்று மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அன்று அந்தந்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்து வருகின்றனர். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கட்டாயம் பங்கேற்று மனுக்களை பெற வேண்டும். தவிர்க்க முடியாத காரணங்களால் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்க முடியாத நிலையில் மாவட்ட வருவாய் அலுவலர் பங்கேற்று மனுக்களை பெற வேண்டும். குறைதீர் கூட்டத்தில் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு அலுவலர் கட்டாயம் பங்கேற்க வேண்டும். ஆனால் இந்த வார தொடக்கத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற மனுக்கள் வாங்கும் கூட்டத்தில் மக்கள் அதிகளவு கலந்து கொண்டு மனுக்கள் அளித்து வந்தனர். இந்த நிலையில் துறை சார்ந்த அலுவலர்கள் குறைந்த அளவில் பங்கேற்றனர். தாவேகா ஆட்சி அமைந்த பின் முதலமைச்சராக நடிகர் விஜய் பதவிக்கு வந்த பின் நாட்டில் குற்றங்கள் நடைபெறுவது இல்லை. அரசு அலுவலகங்கள் சரியாக செயல்படுகிறது. பாலியல் குற்றச்சாட்டுகளே இல்லை, லஞ்சமே வாங்குவதில்லை, ஊழல் ஒழிக்கப்பட்டது என கடந்த 10 தினங்களாக தாவேகாவினரும் அவர்களால் உருவாக்கப்பட்ட சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்களும் தொடர்ந்து ஒரு தகவலை பரப்பியபடியே இருக்கின்றனர். ஆனால் உண்மை நிலவரம் அதற்கு நேர் எதிராக இருப்பதாக பொதுமக்கள் புலம்புகின்றனர். அதுதான் இந்த குறைதீர்ப்பு கூட்டத்திலும் தெரிய வந்துள்ளது. கூட்டத்தில் கலந்து கொள்ளாத அரசு அலுவலர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் இனியாவது நடவடிக்கை எடுப்பாரா? புதிய அரசு மக்களுக்கு வெளிச்சத்தை தருமா? சொல்றாரு ஐயா. இப்போ வந்து சர்வருக்கு போனாங்க கல்வி ஐயா உங்களுக்கு கொடுத்து விட்டா தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. நாங்கள் என்னையா பண்ணுறது? நீங்கள் அங்கே இந்த வருஷம் அந்த பண்ணுங்க. நாங்கள் தான் இருந்தோம் ஐயா. நாங்கள் பிப்ரவரி ஐயா கட்சி கொடுத்தது இன்னமும் முடியல ஐயா. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.